அனைவருக்கும் வணக்கம். மீனராசிக்காரர்களுக்கு மிக வலுவாக புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியான குருவிற்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய மங்களகாரகரான செவ்வாய் 2 மற்றும் 9ஆம் இடத்தின் அதிபதியான செவ்வாய் தனாதிபதியும் பாக்யாதிபதியுமாக இருக்கக்கூடிய செவ்வாய் லாபத்தில் உச்சபலம் பெறுகிறாருங்க. செவ்வாய் உச்சபலம் பெறுவது என்பது அற்புதமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் 3, 6, 11 ஆகிய இடங்களில் அமோகமான நன்மையை அள்ளி கொடுப்பாருங்க செவ்வாய். அந்த வகையில் பார்க்கும்போது மிக வலுவாக அதீத நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய இடத்தில் அவர் உச்சம் பெற்றிருக்கிறார். அதிலும் பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய வகையில் புதையல் கிடைத்தால் எப்படி வாய்ப்புகள் உருவாகுமோ அதுபோன்று லாபஸ்தானத்தில் மிக வலுவாக உச்சம் பெற்றிருக்கும் செவ்வாயின் அமைப்பால் பல நல்ல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை நிறைவாக உருவாக்கி கொள்ளக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் மீனராசிக்காரர்களுக்கு தடையில்லாமல் கிடைக்கிறது. புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மங்களகாரகன், பூமிக்காரகன், சகோதரக்காரகன், உத்வேகக்காரகன் என்று அழைக்கக்கூடிய வீரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கும் மங்களகாரகரான செவ்வாய் உச்சபலம் பெற்று வலுவாக வலம் வரும் இந்த வேலை என்பது நீங்கள் நினைப்பதை விட பல காரியங்களில் சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாது புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் செவ்வாய் உச்சபலம் பெற்றிருப்பதால் பல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. ஏனென்றால் மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாயின் அருள் இருந்தால் மட்டும்தான் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடும். அவர் உச்சபலம் பெற்று இந்த வேளையில் வலம் வருவதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மங்களகரமான பல காரியங்கள் உறுதியாகவே தடையில்லாமல் நிறைவாக கைகூடும். திருமணம், புத்திரபாகியம் உள்ளிட்ட எதிர்பார்ப்புகள் இந்த தருணத்தில் எவ்விதமான சிக்கலும் இன்றி நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு. பல வருடங்களாக, பல மாதங்களாக, பல சிரமங்களையும் சிக்கல்களையும் சந்தித்து திருமணம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகள் கைகூடாத நபர்களுக்கு உறுதியாகவே இந்த வேளையில் நிச்சயமாக திருமண பாக்கியம் அமைவதற்கான யோகத்தை மங்களகாரகரான செவ்வாய் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஏனென்றால் 5 கிரகநிலைகளுடன் இணைந்து வலம் வருவதோடு மட்டுமல்லாது உச்சபலமும் பெற்றிருக்கிறார். எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை விட சிறப்பான மாற்றங்களை மங்களகாரகரான செவ்வாய் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறார். மேலும் பூமிக்காரகன் என்று அழைக்கப்படுகிறார். பொதுவாகவே செவ்வாய் உச்சபலம் பெறக்கூடிய வேலை என்பது புதிதாக அசையும் அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு தருணமாக உருவாக்கி கொடுக்கிறது. எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல நெருக்கடிகளையும் சிரமங்களையும் முற்றிலுமாக தகர்த்தெறிந்து முன்னேற்றம் நிறைந்த வேலையாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுப்பதால் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். எதை செய்தாலும் நன்கு திட்டமிட்டு சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை செவ்வாய் உருவாக்கி கொடுக்கிறார். பத்திரப்பதிவு, பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை என பல நெருக்கடிகள் இருந்தாலும் அவை அனைத்தையும் விலக்கி இந்த தருணத்தில் மங்களக்காரகன், பூமிக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயின் அருளால் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. கால்நடை வளர்ப்பில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். எதிர்பார்ப்பதை விட விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல முன்னேற்றம் உண்டு. இந்த தருணத்தில் உங்களுடைய கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் நிறைவாக கிடைக்கும். விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும். அதோடு மட்டுமல்லாது காவல்துறை, மருத்துவத்துறை, பாதுகாப்பு துறை என பல துறைகளில் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி காண்பதோடு ரியல் எஸ்டேட் துறை மற்றும் விவசாய துறையிலும் நல்ல லாபத்தை பெறக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் மங்களகாரகரான செவ்வாய் உச்சபலம் பெற்றிருப்பதால் நிறைவாக கிடைக்க போகிறது. கால்நடை வளர்ப்பில் அபிவிருத்தி காணக்கூடிய சிறப்பான வாய்ப்புகள் கிடைப்பதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு செயலை செய்ய முயற்சி செய்தாலும் அதில் இருக்கக்கூடிய சிரமங்களை முழுமையாக களைந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாகவே கிடைக்கிறது. சகோதரக்காரகன் என்றும் அழைக்கப்படுகிறாருங்க செவ்வாய். அவர் உச்சபலம் பெற்றிருப்பதால் உடன் பிறந்தவர்களுக்கிடையே இருக்கக்கூடிய மனக்கசப்பு, சங்கடம், வேதனை
என பல நெருக்கடிகள் இந்த தருணத்தில் தவிர்க்கப்படுவதோடு மட்டுமல்லாது உடன் பிறந்தவர்களுக்கிடையே இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளும் மன வருத்தமும் தடையும் விலகி முன்னேற்றம் நிறைவாக அமையக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பதால் குடும்பத்தில் இருந்த பல சிக்கல்கள் நிச்சயமாக விலகும். குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே உறவு பலப்படக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க செவ்வாய். உத்வேக காரகன் என்று அழைக்கப்படுகிறார். எந்த ஒரு செயலை செய்தாலும் அதை நேர காலம் கருதி சூழ்நிலைக்கு ஏற்றவாறு உத்வேகத்துடன் விரைவாக துரிதமாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலை கொடுக்க போகிறாருங்க. ஏனென்றால் நவகிரகங்களிலே வீரத்தை விளைநிலமாக கொண்டிருப்பவர் என்றால் அது செவ்வாய் தான். அப்படிப்பட்ட செவ்வாய் எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு வீரத்தையும் ஆற்றலையும் வெளிப்படுத்தக்கூடிய வல்லமையை பெற்றிருக்கிறார். இந்த வேளையில் அவை அனைத்தையும் அள்ளி கொடுப்பதோடு மட்டுமல்லாது விவேகத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதனுடனும் இணைந்திருப்பதால் வீரமும் விவேகமும் ஒன்றிணைந்து மிக சாதுரியமாக செயல்படக்கூடிய சந்தர்ப்பம் அற்புதமாக கைகூட போகிறது. அதோடு மட்டுமல்லாது அதிர்ஷ்டத்தின் கிரகமாக பார்க்கக்கூடிய சுக்கிரனும் இணைந்திருக்கிறார். எனவேதான் இந்த வேளையில் நிச்சயமாக புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் செவ்வாய் உச்சபலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது எதிர்பார்ப்பதை விட பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுப்பதோடு புதையல் கிடைத்தால் எப்படி வாழ்வில் மாற்றம் ஏற்படுமோ அதுபோன்று இந்த தருணத்தில் பொருளாதார ரீதியான மாற்றத்தையும் உயர்வையும் நிச்சயமாக சந்திப்பதற்கான சந்தர்ப்பத்தை உச்சபலம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாய் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே செவ்வாயின் உச்சம் பல நெருக்கடிகளை தவிர்த்து மிக அற்புதமான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது. தவறவிடாமல் பயன்படுத்தி கொண்டால் உங்களுடைய வாழ்வில் இரட்டிப்பு நன்மையையும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் உறுதியாக கிடைக்கும். மீனராசிக்காரர்களுக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய செவ்வாய் உச்சபலம் பெற்றிருக்கிறார். பொதுவாகவே அவர் லாபஸ்தானத்தில் உச்சபலம் பெற்றிருப்பதால் இந்த தருணத்தில் பண புழக்கம் அதிகரிக்கும். பொருளாதார ரீதியாக நல்ல உயர்வு கிடைக்கும். லாபத்தை மேம்படுத்தக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் குறைவில்லாமல் அமைவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. சிறு முயற்சி கூட மிக பெரிய அளவிலான தனலாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பண புழக்கம் அதிகரிக்கும். பொருளாதார ரீதியான தடைகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகும். அதோடு மட்டுமல்லாது எதை செய்தாலும் நன்கு திட்டமிட்டு சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே கிடைக்கும். எதிர்பார்ப்புகள் அனைத்தும் செவ்வாய் உச்சபலம் பெறுவதால் நிறைவாக கைகூட போகிறது. மங்களகாரகனின் அருளால் பல மங்களகரமான சுப நிகழ்வுகள் உறுதியாக கைகூடுவதோடு மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் விலகும். காரியங்களை விரைவாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அவற்றை திட்டமிட்டு செவ்வென சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. மத்திய மாநில அரசின் சலுகைகள் இந்த தருணத்தில் கிடைக்கும். மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல நல்ல திட்டங்களை இந்த தருணத்தில் மங்களகாரகனின் அருளால் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் மாநில அரசின் பல அதிரடியான சலுகைகளை சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. எவ்வளவு பெரிய காரிய தடையாக இருந்தாலும் அவற்றை முழுமையாக தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பெரிய அளவிலான காரிய தடைகள் சிரமங்கள் அனைத்தும் விலகுவதோடு மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் அற்புதமாக கிடைக்கும் தருணமாக அமைகிறது. மேலும் இந்த தருணத்தை மீனராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே இந்த தருணத்தில் செவ்வாய்க்கு உகந்த கிழமையாக கருதக்கூடிய செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதங்கள் அனைத்தும் விலகி தங்களுடைய வாழ்வில் வளர்ச்சியும் இனிமையும் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் தடையில்லாமல் உறுதியாகவே அமையும்.